மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சென்னையில் தொழிற்சாலைகள் நிறைந்த அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்ற திமுகவில் மும்முனை போட்டியில் நிர்வாகிகள் மல்லுக்கட்டும் நிலையில் அதிமுக தாவேகாவிலும் யார் யார் வேட்பாளராக நிற்க வாய்ப்பிருக்கிறது என்ற தகவல் கசிந்துள்ளது. அம்பத்தூர் தொகுதி யாருக்கு என்று அலசுகிறது இந்த தொகுப்பு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் எம்எல்ஏ சீட்டுக்காக தற்போதே அதிரி புதிரி ஆட்டங்கள் நடக்க தொடங்கியிருக்கிறது. அந்த வகையில் சென்னையில் முக்கிய தொகுதியான அம்பத்தூர் தொகுதியில் யார் சீட்டுக்கு மல்லு கட்டுவது என்ற தகவல் தான் வெளியாகியுள்ளது. 2011ஆம் ஆண்டு மறுசீரமைப்பின் கீழ் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியாக பிரிக்கப்பட்டது. அந்த தேர்தலில் அதிமுகவின் வேதாச்சலம் என்பவர் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார். 2016 சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் அதிமுக வேட்பாளர் அலெக்சாண்டர் என்பவர் வெற்றி பெற்று எம்எல்ஏவானார். 2021 தேர்தலில் அதிமுகவின் அலெக்சாண்டரை தோற்கடித்து திமுகவை சேர்ந்த ஜோசப் சாமுவேல் என்பவர் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கும் ஜோசப் சாமுவேல் எம்பி டிஆர் பாலு மூலம் காய் நகர்த்தி வருகிறாராம். அம்பத்தூர் தொகுதியில் பெரும்பாலும் வன்னியர்கள் மற்றும் பட்டியலின சமூகத்தினர் அதிகளவில் வசித்து வரும் நிலையில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த ஜோசப் சாமுவேலும் சமூக வாக்குகள் பலமாக இருக்கும் என நினைத்து இரண்டாவது முறையாக போட்டி போட துடித்து கொண்டிருக்கிறாராம். ஆனால் இந்த முறை அவ்வளவு ஈஸியாக சாமுவேலுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பில்லை என்கிறார்கள் உடன்பிறப்புகள். ஏனென்றால் திமுகவின் தலைமை செயற்குழு உறுப்பினராக இருக்கும் வழக்கறிஞர் BK மூர்த்தியும் எம்எல்ஏ சீட்டுக்காக கோதாவில் குதித்திருக்கிறார். அமைச்சர் சேகர் பாபுவுக்கு நெருக்கமான BK மூர்த்தி கடந்த முறையே சீட்டு கேட்டு தலைமையை அணுகிய நிலையில் இந்த முறை வாய்ப்பை தவறவிடக் கூடாது என உறுதியோடு இருப்பதாக சொல்கிறார்கள். அதே மாதிரி சேகர் பாபுவுக்கு நெருக்கமான அம்பத்தூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் MTR நாகராஜ் என்பவரும் அம்பத்தூர் தொகுதிக்கு ஆசைப்படுவதால் திமுகவில் யாருக்கு சீட்டு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதே சமயம் அதிமுகவில் கடந்த 2016 தேர்தலில் வெற்றி பெற்ற அலெக்சாண்டருக்குத்தான் இந்த முறையும் வாய்ப்பு வழங்கப்படும் என சொல்கிறார்கள். ஒருவேளை அதிமுக கூட்டணியில் அம்பத்தூர் தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டால் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் பாஸ்கருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டால் வேதாச்சலமும் நிற்கக்கூடும் எனவும் சொல்லப்படுகிறது. அதேபோல முதன்முறையாக களத்தில் நிற்கும் தமிழக வெற்றி கழகத்திலும் பாலமுருகன் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என பேசிக் கொள்ளப்படுகிறது. தற்போதைக்கு அம்பத்தூர் தொகுதியில் தெரிந்த முகமாக பாலமுருகன் மட்டுமே இருக்கும் நிலையில் குறிப்பிடத்தக்க இளைஞர்களை கைவசம் வைத்திருக்கிறாராம். என்னதான் இளைஞர்கள் பலமாக இருந்தாலும் இன்னும் பாலமுருகனின் செயல்பாடுகள் அரசியல் சார்ந்து இல்லாமல் ரசிகர் மன்றம் போலவே இருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.